வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் ஓட்டு எண்ணும் நாளில் சட்டம் ஒழுங்கை பாதிக்காத வகையில் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று டிஐஜி சத்யசுந்தரம் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி சட்டசபை தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு கடந்த 9ஆம் தேதி நடைபெற்றது. தொடர்ந்து ஓட்டுப்பதிவுக்கு பயன்படுத்தப்பட்ட இயந்திரங்கள் லாஸ்பேட்டை மகளிர் பொறியியல் கல்லூரி, தாக்கூர் கலைக்கல்லூரி, மோத்திலால் நேரு பாலிடெக்னிக் கல்லூரி ஆகிய 3 மையங்களில் வைக்கப்பட்டுள்ளன. அதேபோல காரைக்கால் மாவட்டத்தில் அண்ணா கலை கல்லூரி, மாகேவில் நேரு அரசு உயர்நிலைப்பள்ளி, ஏனாமில் அரசு கலைக்கல்லூரிகள் 3 அடுக்கு பாதுகாப்புடன் ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் காவல்துறையினருக்கு டிஐஜி சத்யசுந்தரம் வெளியிட்டுள்ள உத்தரவில் புதுச்சேரியில் ஓட்டு எண்ணும் நாளில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்த வேண்டும், சட்டம் ஒழுங்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும், சந்தேகத்திற்கு இடமான வகையில் சுற்றித் திரியும் நபர்களை பிடித்து விசாரணை நடத்த வேண்டும், பதட்டமான பகுதிகளில் கூடுதலாக போலீசாரை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் வானூர் தொகுதிக்குட்பட்ட கோட்டக்குப்பம் கிராமத்தில் 10 மற்றும் 11 வார்டு கிராம மக்கள் சட்டமன்ற தேர்தலை புறக்கணித்துள்ளனர். தமிழகம் முழுவதும் இன்று ஒரே கட்டமாக சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் வானூர் தொகுதிக்குட்பட்ட கோட்டக்குப்பம் கிராமத்தில் 10 மற்றும் 11வது வார்டு கிராம மக்கள் சட்டமன்ற தேர்தலை புறக்கணித்துள்ளனர். தங்களது கோரிக்கைகளான ஆதிதிராவிட மயானம் இடத்திற்கான பிரச்சினைகள் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தும் அந்த தீர்ப்பை மதிக்காத, நடைமுறைப்படுத்தாத மாவட்ட ஆட்சியர் மற்றும் கோட்டக்குப்பம் நகராட்சி ஆணையர், அரசியல்வாதிகள் யாருக்கும் தங்களது ஆதரவு இல்லை என்றும், மேலும் ஆதிதிராவிட மக்களுக்கு வீட்டு மனைப்பட்டா வழங்காததை கண்டித்தும் கிராமத்தில் சமுதாய நலக்கூடம், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, நாடக மேடை செய்து தராத நிர்வாகம் மற்றும் அரசியல்வாதிகளை கண்டிக்கும் வகையில் தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளனர். இதனால் கோட்டக்குப்பம் 10 மற்றும் 11வது வார்டு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகளில் மொத்தமுள்ள 2189 வாக்காளர்கள் யாரும் வாக்கு செலுத்தவில்லை. மேலும் வாக்குச்சாவடிக்குள் எந்த கட்சி முகவர்களும் இல்லாததால் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் மட்டும் அமர்ந்திருந்தனர். அசம்பாவித சம்பவம் ஏதும் நடைபெறாமல் இருக்க கோட்டக்குப்பம் காவல் ஆய்வாளர் விஸ்வநாதன் தலைமையில் 15க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். டெல்லியில் நடந்த தேசிய அளவிலான களரி போட்டியில் புதுச்சேரியை சார்ந்த வீரர்கள் பதக்கங்களை வென்று மாநிலத்திற்கு பெருமை சேர்த்தனர். இந்திய களரி கூட்டமைப்பு சார்பில் தேசிய அளவிலான போட்டிகள் டெல்லியில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு, கேரளா உட்பட 28 மாநிலங்களில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் தங்களது தற்காப்பு கலைத்திறமைகளை வெளிப்படுத்தினர். புதுச்சேரி மாநிலத்தின் சார்பில் 10 வீரர்கள் இந்த போட்டியில் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநிலத்தை சார்ந்த மாகி பிராந்திய வீரர் அஸ்வின் அபிலாஷ் வெள்ளி பதக்கமும், வீராங்கனை மணிமுகிலா வெண்கல பதக்கமும் வென்றனர். டில்லியிலிருந்து பதக்கங்களுடன் புதுச்சேரி திரும்பிய வீரர்களுக்கு ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநில விளையாட்டு வீரர்கள் சங்கத்தின் சார்பில் நிர்வாகிகள் மற்றும் சக விளையாட்டு வீரர்கள் திரளாக வந்து பதக்கம் வென்றவர்களுக்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து வழங்கி பாராட்டினர். வெளியூர் தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் 55ஆம் ஆண்டு கந்தப்பொடி மகோத்சவம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வெளியூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீபெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் வைஷ்ணவ நாயுடு கௌரா மரபினரால் கந்தப்பொடி மகோத்சவம் விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக காலை விசேஷ திருமஞ்சனம் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து சுவாமி வீதி புறப்பாடு மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சியில் தலைவர் பார்த்தசாரதி நாயுடு, செயலாளர் வெங்கடேசன், கோவிந்த சுவாமி நாயுடு, பொருளாளர் சங்ககிருஷ்ணன் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதமும் வழங்கப்பட்டது. மத்திய அரசின் காப்பீடு திட்டத்தின் கீழ் டயாலிசிஸ் சிகிச்சை அளிக்க தனியார் மருத்துவமனைகள் நோயாளிகளை அலைக்கழிப்பதாக தமிழக வாழ்வுரிமை கட்சி ஸ்ரீதர் தலைமையில் பாதிக்கப்பட்டவர்கள் நலவழித்துறை அதிகாரியிடம் புகார் மனு அளித்தனர். இது தொடர்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் ஸ்ரீதர் தலைமையில் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் ஆயுஷ்மான் மாநில திட்ட இயக்குநரிடம் அளித்துள்ள மனுவில் புதுச்சேரி மாநிலத்தை சார்ந்த ஏழை எளிய சிறுநீரக நோயாளிகள் பாரத பிரதமர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இலவசமாக தனியார் மருத்துவமனைகளில் வாரத்திற்கு 3 முறை டயாலிசிஸ் சிகிச்சை பெற்று வருகிறோம். தற்போது இத்திட்டத்தில் கொண்டுவரப்பட்டுள்ள புதிய மாற்றங்கள் எங்களின் உயிர் வாழ்விற்கே சவாலாக மாறியுள்ளது. காலை 6 மணிக்கே மருத்துவமனைக்கு வந்து கைரேகை வைத்தாலும் ஒப்புதல் கிடைக்க
மாலை 6 மணி வரை காத்திருக்க வேண்டியுள்ளது. சிறுநீரக நோயாளிகளுக்கான எங்களுக்கு ஏற்படும் மூச்சு திணறல் மற்றும் இரத்த அழுத்த மாறுபாடுகளில் இந்த தாமதம் உயிருக்கு ஆபத்தானதாக அமைகிறது. ஏற்கனவே 2 முறை கைரேகை வைத்த நடைமுறை மாறி தற்போது 4 முறை வைக்க வேண்டும் என்ற நிபந்தனையால் நோயாளிகள் நாள் முழுவதும் மருத்துவமனையிலேயே தங்கியிருக்க வேண்டியுள்ளது. குறித்த நேரத்தில் டயாலிசிஸ் செய்யாவிட்டால் இருதயம் செயலிழந்து மரணம் ஏற்படும் அபாயம் உண்டு. எனவே ஏற்கனவே நடைமுறையில் இருந்த எளிதான சிகிச்சை முறையை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த சந்திப்பின் போது உறுப்பு மாற்று மற்றும் மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டு கழகத்தை சார்ந்த நிர்வாகிகள் சரவணன், டோம்னி, கார்த்திக், ராம், கவிஞர், புதுவை சிவம், இலக்கிய பேரவை இள கோவலன் உட்பட பலரும் உடனிருந்தனர். ஓட்டுச்சாவடி அலுவலர்களிடம் சாப்பாட்டிற்காக கூடுதலாக பிடித்தம் செய்த தொகையை திருப்பி வழங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டசபை தேர்தல் அன்று ஓட்டுப்பதிவு பணியில் இருந்த தலைமை அலுவலருக்கு ரூபாய் 3,500, ஓட்டுப்பதிவு அலுவலர் நிலை ஒன்றிற்கு ரூபாய் 3,000, ஓட்டுப்பதிவு அலுவலர்கள் நிலை 2 மற்றும் நிலை 3ற்கு தலா ரூபாய் 2,700, பல்நோக்கு ஊழியருக்கு ரூபாய் 1,200 மற்றும் ஓட்டுச்சாவடி அலுவலர்களுக்கு ரூபாய் 1,500 வழங்கப்பட்டது. இந்த பணத்தில் 3 வேளை உணவு வழங்கியதற்காக ரூபாய் 300 முதல் ரூபாய் 400 வரை பிடித்தம் செய்யப்பட்டது. பிற தொகுதிகளில் சாப்பாட்டிற்கு ரூபாய் 300 முதல் 400 பிடித்தம் செய்துள்ள நிலையில் ராஜ்பவன், முத்தியால்பேட்டை என 2 தொகுதிகளில் மட்டும் ரூபாய் 1000 பிடித்தம் செய்யப்பட்டது. இந்நிலையில் இப்புகார் குறித்து ஆய்வு செய்த தேர்தல் துறை 2 தொகுதிகளில் கூடுதலாக பிடித்தம் செய்த தொகுதியை திருப்பி வழங்க உத்தரவிட்டுள்ளது. அதன்படி தலைமை ஓட்டுச்சாவடி அலுவலர் மற்றும் முதல்நிலை ஓட்டுச்சாவடி அலுவலருக்கு ரூபாய் 400, 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை அலுவலர்களுக்கு ரூபாய் 100 திருப்பி வழங்கப்பட உள்ளது. சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் வருகின்ற 27ஆம் தேதிக்குள் தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலரின் அலுவலகமான புதுச்சேரி நகராட்சி அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு பணியாளர் தேர்வாணையம் வரும் 26ஆம் தேதி நடத்தவிருந்த ஒருங்கிணைந்த 2ஆம் நிலை தேர்வுகளை ஒத்திவைத்துள்ளது. இதுகுறித்து தேர்வாணைய உறுப்பினர் செயலர் முருகேசன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் வருகின்ற 26ஆம் தேதி நடைபெறவிருந்த ஒருங்கிணைந்த 2ஆம் நிலை தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுகின்றன. இந்த தேர்வு நடைபெறவுள்ள தேதி குறித்த அறிவிப்பு பின்னர் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோடை வெப்பம் அதிகமாக இருப்பதால் புதுச்சேரியில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் வருகின்ற 27ஆம் தேதி முதல் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கோடை வெப்பம் நாளுக்கு நாள் அதிகமாக உயர்ந்து வருகிறது. இதன் காரணமாக மாகியில் இன்று 23ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதேபோல புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் பகுதியில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளுக்கு வருகின்ற 27ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளிகளில் சிறப்பு வகுப்பு மற்றும் எந்தவொரு வகுப்பலும் நடத்தக்கூடாது. கோடை விடுமுறை முடிந்த பிறகு ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும். ஏப்ரல் 30ஆம் தேதி வரை பள்ளி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் முன்கூட்டியே விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதால் அந்த விடுமுறை நாட்களை பள்ளி திறப்பிற்கு பிறகு ஈடு செய்யப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பயிற்சியாளரை தாக்கிய புதுச்சேரி முதல் தர கிரிக்கெட் வீரர்கள் 3 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இந்திய கிரிக்கெட் போர்டு சார்பில் சையத் முஷாக் அலி T20 டிராபி தொடர் நடத்தப்படுகிறது. கடந்த 2025 சீசனுக்கான புதுச்சேரி அணி தேர்வில் சில வீரர்கள் புறக்கணிக்கப்பட்டனர். இதற்கு புதுச்சேரி 19 வயது அணி பயிற்சியாளர் வெங்கட்ராமன் தான் காரணம் என கடந்த டிசம்பர் 8இல் அவர் மீது வீரர்கள் தாக்குதல் நடத்தினர். இதுகுறித்து கார்த்திகேயன், அரவிந்த்ராஜ், சந்தோஷ்குமரன் ஆகிய 3 வீரர்கள் மீது கொலை முயற்சி, தாக்குதல் உள்ளிட்ட பல பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது. இதனிடையே 3 வீரர்களை புதுச்சேரி கிரிக்கெட் சங்கம் CAB சஸ்பெண்ட் செய்துள்ளது. இவர்கள் CABக்கு சொந்தமான எந்த மைதானத்திலும் நுழைய, பயிற்சி உள்ளிட்ட வசதிகளை பயன்படுத்த அனுமதிக்கப்பட மாட்டார். வழக்கு முடியும் வரை இது தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தல் விறுவிறுப்புடன் நடைபெற்றது. தேர்தலை முன்னிட்டு வாக்காளர்கள் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றினர். தமிழகம் முழுவதும் இன்று சட்டமன்ற தேர்தல் ஒரே கட்டமாக நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றினர். இந்நிலையில் புதுவைக்கு அருகாமையில் உள்ள தமிழக பகுதியான
வானூர் தனி சட்டமன்ற தொகுதிக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்றது. இந்நிலையில் விழுப்புரம் கோட்டக்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள 97, 98, 99, 100 ஆகிய வாக்கு மையங்களில் காலை முதல் முதியவர்கள், இளைஞர்கள் வரிசையில் நின்று வாக்கு செலுத்தினர். குறிப்பாக 65 வயது மதிக்கத்தக்க பார்த்திபன் நாச்சியார் என்பவர் உடல் ஊனமுற்ற நிலையிலும் ஒருவர் அவரை தூக்கி வந்து வாக்கு செலுத்தியது அனைவரின் கவனத்தையும் ஈர்க்க செய்தது. புதுச்சேரியில் சைபர் மோசடி கும்பலிடம் 2 பேர் 7 லட்சம் ரூபாய் ஏமாந்திருக்கின்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டையை சார்ந்தவரை மர்ம நபர் ஆன்லைன் ட்ரேடிங்கில் செய்வது தொடர்பான வாட்ஸ்அப் குழு ஒன்றில் இணைத்துள்ளார். அந்த குழுவில் ஆன்லைன் ட்ரேடிங் தொடர்பான பல்வேறு தகவல்கள் குறித்து தினசரி விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அவர் மர்ம நபர் அனுப்பிய ஆன்லைன் ட்ரேடிங் லிங்கில் பல்வேறு தவணைகளாக ரூபாய் 6,71,800 முதலீடு செய்துள்ளார். அதன் மூலமாக வந்த லாபத்தை எடுக்க முயன்ற போது முடியவில்லை. அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்ததும் தெரியவந்தது. அதேபோல லாஸ்பேட்டையை சார்ந்தவர் ரூபாய் 29,994 என மொத்தம் 2 பேர் சைபர் மோசடி கும்பலிடம் 7,01,794 ரூபாய் இழந்திருக்கின்றனர். இதுகுறித்து புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மோசடி கும்பல் குறித்து விசாரித்து வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.